Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மான்ஸ்டர் ரிலேட்டடான ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான். ஆல்ரெடி ஹாலிவுட்டில் இதில் மூவிஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிங் காங், காட்ஸிலா அந்த மாதிரி. அதே மாதிரி காட்ஸிலாவை மட்டும் பேஸ் பண்ண ஒரு சூப்பரான ஸ்டோரி பேஸ்டு மூவி. ஸோ இந்த மூவியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா காட்ஸிலா -1. ஃபுல்லாகவே ஜாப்பனீஸ் கேரக்டர்ஸ் தான் இதில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டியான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது அந்த காட்சியில் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு வரும். கிரேட் எஸ்கேப் ஆயிடுவாங்க, கிரேட் லக்கில். அப்போத்துலேருந்து அவருக்கு இந்த மான்ஸ்டரை பார்த்து ஒரு பயம். சோல்ஜராக ஒரு ஐலாண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். நைட் டைம் அந்த மான்ஸ்டர் அங்கே வந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ணும். அவரோட டீம் ஹெல்ப்புக்காக நிறைய வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ பயத்தில் அங்கே வராமல் போயிடுவார். அதனால் அவரோட மொத்த டீமே அந்த மான்ஸ்டரை டிஸ்ட்ராய் பண்ணிடும். இதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி அவரோட வில்லேஜுக்கு போவார். அங்கே சில சீக்வன்ஸ்லாம் நடக்கும். இப்போ அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டர் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ப்ளஸ் அந்த நிறைய ஷிப்ஸை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு கண்டினியூஸாக. நம்ம இதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டில் பார்த்த காட்ஸிலா மாதிரி இல்லாமல் இது எவால்வ் ஆகியிருக்கும். எவால்வ் ஆன காட்ஸிலா. பிகாஸ் இதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அதோட பேக் சைட்லேருந்து நிறைய எவால்வ் ஆகிற மாதிரி சில கிறிஸ்டல்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகும். அதை வச்சு அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பீமை க்ரியேட் பண்ணி அட்டாக் பண்ணும். இப்போ ஹீரோவோட ஃபேமிலியில் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்குள்ளே வரும்போது எல்லாருமே அட்டாக் பண்ணும். இப்போ ஹீரோ அந்த காட்சியில் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கார். அவரோட ஃபேமிலியை அது ஃபினிஷ் பண்ணுறதா நினச்சி. அதனால் அவரே ஒரு ஃப்ளைட்டை மாடிஃபை பண்ணி அந்த ஃப்ளைட் மூலமாக அதோட க்ளோஸ் ரேஞ்சில் போய் அதோட வாயை ஓப்பன் பண்ணும்போது பாம்ஸை த்ரோ பண்ணி அதை பிளாஸ்ட் பண்ணுறது தான் ஹீரோவோட பிளான். அதே மாதிரி அவரே ஓனாக ஒரு ஃப்ளைட்டை ரெடி பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸில் அந்த மொத்த சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களும் சேர்ந்து ஆர்மி சோல்ஜர்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய ஷிப்பு வழியாக அட்டாக் பண்ண பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஹீரோவோட அட்டாக் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். பட் கிளைமேக்ஸில் அவனோட ஃபேமிலி ஃபுல் ரெண்டு பேருமே சேஃபாக தான் இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் அது டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரி தான் காட்டும். பட் போஸ்ட் கிரெடிட் சீனில் ஸ்டில் அது கடலேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இட்ஸ் லுக் குட். ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா சோல்ஜர்ஸுமே அங்கங்கே ஹைடாக இருந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நைட் டைம். பட் ஸ்டில் அந்த மான்ஸ்டர் அவங்கள அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ அந்த டீமோட கர்னல் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட நம்ம யூஸ் பண்ணுற இந்த சாதாரண கன்ஸ்லாம் வச்சு ப்ராப்பராக அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண முடியாது. அதனால் சீக்கிரம் போய் மெஷின் கன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஹீரோவும் பயங்கர பதட்டத்தில் இருக்கார். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, மெஷின் கன் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம அட்டாக் பண்ணி ஸ்ட்ராங்காக டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோ கிட்ட சொல்லி மெஷின் கன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஹீரோவும் ரொம்ப பதட்டத்துலேயே அந்த இடத்துக்கு வேகமாக ஓடுறாரு மெஷின் கன் எடுக்கிறதுக்காக. இப்போ ரொம்ப நேரம் அந்த சோல்ஜர்ஸ் டீம் அங்கேயே வெயிட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மான்ஸ்டரை. பட் போன ஹீரோ ரிட்டன் வரவே இல்லை. பயத்தில் நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஹீரோ வராமல் அங்கேயே மறைஞ்சிருக்காரு தூரத்தில். இப்போ இவங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் ஹீரோ வராதனால அந்த மான்ஸ்டர் ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸையுமே அட்டாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரோட லைஃப்பும் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அந்த கார்னல் மட்டும் பாதி லைஃபோடு அங்கே இருக்கார். நீ பண்ண காரியத்தினால தான் இந்த மாதிரி இவ்வளோ பேரோட உயிர் போச்சு, உன்னோட பயத்தினால தான், எதுக்காக நீ மிஷின் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பார். ஆல்மோஸ்ட் அவரோட லைஃப்பும் அங்கேயே முடிஞ்சிடும். இந்த சீன் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவரோட வில்லேஜுக்கு போவார். அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அவரை திட்டுவாங்க. பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வில்லேஜில் நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட அங்கே வந்து ஹெல்ப் கேட்பாங்க, என்னையும் அவங்க கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அந்த உமனோடது இல்லை, இன்னொருத்தவங்களோடது. வேறு ஆப்ஷனே இல்லாமல் தனியாக இருந்த அந்த குழந்தை இவங்க எடுத்து வளர்த்துட்ருக்காங்க.
இன்னொரு பக்கம் அந்த சிட்டிக்குள்ளே இந்த காட்ஸிலா அப்படிங்கிற மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வர ஆரம்பிக்குது. சேம் டைம் அங்கே சீல இருக்கக்கூடிய நிறைய கப்பல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் காட்ஸிலா அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய மான்ஸ்டராக பார்ப்பார். அதுவும் கடலில் இவங்கள தான் அட்டாக் பண்ணுறதுக்கு வரும். ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் வரும்போது பேக் சைடில் ஒரு பெரிய ஷிப் பார்த்திங்கன்னா அதோட கணக்கு தெரியும். அதனால் அந்த ஷிப்பை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இவங்க மொத்த டீமும் தப்பிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் இவங்களுமே நிறைய பாம்ஸ்லாம் த்ரோ பண்ணுவாங்க. பட் எதுவுமே அந்த காட்ஸிலாவை எதுவுமே பண்ணாது. பிகாஸ் இஸ் மோர் ஸ்ட்ராங். Hey guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ரிலேட்டடான ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அச்சோ பேர் மறந்துட்டேன் கைஸ். இது பெருசாக இருக்குமே அந்த மான்ஸ்டர் கிங்காங் கூட ஃபைட் பண்ணுவோம்ல, பேர் ஏதோ வரும். ஐயோ நல்ல பேர் தான், காட்ஸிலா. ஸோ அந்த மாதிரி ஹாலிவுட் படத்தில் காட்ஸிலா அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஒரு பெரிய மான்ஸ்டர், அதோட லேசர் பீம்லாம் அதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் காட்ஸிலா -1. இதோட லுக் அண்ட் பவர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ மீன் சிமிலராக இருக்கும், பட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு லுக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக அதோட கிறிஸ்டல்ஸ்லாம் அதோட பேக் சைட்லேருந்து வரும், எவால்வ் ஆகுற மாதிரி. ஸோ அந்த சீனுக்காக இந்த மூவியை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்டோரி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், எமோஷ்னலாக வித் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியோட ஒத்து போகிற மாதிரி. ஸோ அதனாலே நம்ம இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஓகே, அதனால தான் வருதான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. எதுக்கும் செக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஒன்று வந்துருச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரிவ்யூ இன் ப்ராக்ரஸில் இருக்குது. இன்றைக்கி ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இப்படியே நம்ம ஃபேல் டவுன் ஆகிட்டே இருந்தால் இட்ஸ் நாட் குட் ஃபார். உங்களுக்கு புரியாது, பிகாஸ் இது என் பர்சனலாக மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஸோ ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆன காட்ஸிலா -1 அப்படிங்கிற ஒரு சூப்பரான மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டை சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்கும். ஒரு எர்த்து குவைக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் பயங்கர பதட்டத்தில் ஷாக் ஆகி போய் நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து வேகமாக ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி, ஐ மீன் தண்ணிக்குள்ளேருந்து கடலுக்குள்ளேருந்து அந்த வழியாக வந்துட்டுருக்கும். அந்த மான்ஸ்டரை பார்த்த எல்லா சோல்ஜர்ஸுமே பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அது கண்ணுக்குள்ளே படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைட் ஆகி அவங்களோட வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. இப்போ அந்த மான்ஸ்டர் பக்கத்தில் வந்ததுமே கண்டினியூஸாக ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கங்கே மறைஞ்சிருந்து. அதில் ஒன் ஆஃப் தி சோல்ஜர் தான் நம்ம ஹீரோவும். ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கர பதட்டத்தில் இருக்கான். ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு நர்வஸான ஒரு பர்சன். இப்போது கண்டினியூஸாக இவங்க ஷூட் பண்ணுறாங்க. பட் அந்த மான்ஸ்டருக்கு இந்த ஒரு சின்ன கீரல் கூட படலை. பிகாஸ் அதோட பாடி ரொம்பலாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. இப்போ அந்த மான்ஸ்டர் பக்கத்தில் வந்ததுமே கண்டினியூஸாக ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கங்கே மறைஞ்சிருந்து. அதில் ஒன் ஆஃப் தி சோல்ஜர் தான் நம்ம ஹீரோவும். ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கர பதட்டத்தில் இருக்கான். ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு நர்வஸான ஒரு பர்சன். இப்போது கண்டினியூஸாக இவங்க ஷூட் பண்ணுறாங்க. பட் அந்த மான்ஸ்டருக்கு இந்த ஒரு சின்ன கீரல் கூட படலை.